வணக்கம். புதிய தலைமுறையின் சின்ன சின்ன செய்திகள் தொகுப்புக்கு உங்களை வரவேற்பது சிவரஞ்சனி. வழக்கமா பார்க்குற செய்திகள்ல இருந்து மாறுபட்டு வேடிக்கையாகவும் வினோதமாகவும் நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் நம்ம நிகழ்ச்சியில பார்த்து ரசிக்கலாம். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. சொந்தக்காரங்களை கவனிக்கிறது எவ்வளோ முக்கியம்னு தலைவர் ஒருத்தர் கூறிய அறிவுரையோட இன்னைக்கான நிகழ்ச்சியை தொடங்கலாம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில மதிமுக கட்சி பிரமுகரின் இல்ல திருமண விழா நடந்தது. இதுல மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பங்கேற்றாரு. திருமண விழாவில் தாலி எடுத்து கொடுத்த பிறகு மணமக்களை வாழ்த்தி அவர் பேசினாரு. அப்போ சொந்தக்காரங்களை எப்படி கவனிக்கணும்னு நகைச்சுவையா பேசினது எல்லாருக்கும் சிரிப்பை வரவழைச்சுது. மேடை பேச்சுங்கிறது ஒரு கலை. இப்போ எல்லாம் மேடை பேச்சாளர்கள் மக்களை தக்க வைக்க என்ன பாடுபடுறாங்க தெரியுமா? கடலூர் புதுப்பாளையத்துல அதிமுக சார்பா அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதிமுக பேச்சாளர் செல்வராஜ் சுவாரஸ்யமா பேசி கூட்டத்தை தக்க வச்சாரு. அவரோட நகைச்சுவையான பேச்சை விட இடையிடையே அவர் பாடின பாடல்கள் மக்களை கூட்டம் முடிகிற வரைக்கும் உட்கார வச்சுது. நாமளும் அவரோட பாடல்களை கேட்கலாம். பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொள்வதில்லை, தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை. மனம் என்னும் கோவில் திறக்கின்ற போது அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும். அழுதவர் சிரிப்பதும் சிரித்தவர் அழுவதும் விதி வழி வந்ததில்லை. ஒருவருக்கென்றே உள்ளதையெல்லாம் இறைவன் தந்ததில்லை. ஒருத்தனுக்கே கொண்டு போய் ஆண்டவன் கொடுத்துல பரவலாக கொடுத்தார். அச்சம் என்பதும் உடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. ஒரு காலத்தால் அழிக்க முடியாத பெட்டகம் என் தலைவன் எம்ஜிஆர். நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலமென புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்தது என் தோழா நினைத்து செயல். ஒரு பாட்டுக்கு ஒரு பொழுது 5 மணிக்கு சும்மா சும்மா, 6 மணிக்கு சும்மா சும்மா, 7 மணிக்கு சும்மா 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 சும்மா. அந்த பாட்டையே எம்ஜிஆர் கொடுத்தான். சும்மா கிடந்த நிலத்தை பற்றி சொம்பல் எல்லாமே நடத்தி, சும்மா கிடந்த நிலத்தை பற்றி சொம்பல் எல்லாமே நடத்தி, கம்மா கரைய வசதி கட்டி கரும்பு கொள்ளையும் வைக்காவிட்டு சம்பா பையில பருத்தி நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெடுவதஞ்சிருக்கு மரப்பு உள்ள மறைஞ்சிருக்கு. அது விளைஞ்ச மச்சான் நமக்கு கையங்காலம் தான் மிச்சம், கையங்காலம் தான் மிச்சம். காடு விளையட்டும் பொண்ணே நமக்கு காலம் இருக்குது பின்னே, காலம் இருக்குது பின்னே. நெல்லை மாவட்டம் ராதாபுரத்துல தமிழ் மாநில காங்கிரசின் வட்டார மகளிர் அணி கூட்டம் நடைபெற்றது.
SS மஹால்ல கூட்டத்துக்கான ஏற்பாடுகளை செஞ்சிருந்தாங்க. பல பகுதிகளில் இருந்து பெண்கள் வந்து கூட்டத்தில் பங்கேற்றாங்க. அதுலேயும் சின்ன குழந்தைகளை கொண்டு வந்தவங்க தான் அதிகம். குழந்தைகளை வச்சுக்கிட்டு கூட்டத்தையும் கவனிக்க முடியாம குழந்தைகளையும் கவனிக்க முடியாத மகளிர் அணியினர் படாத பாடுபட்டாங்க. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் குமுளி ஊராட்சி சார்பா மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. ஊராட்சி பகுதியில் இருக்க மாற்றுத்திறனாளிகளுக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டு எல்லாரும் கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. புது திட்டங்கள் குறித்து விளக்கம், அரசு நலத்திட்டம் கால தாமதத்திற்கு நடவடிக்கைன்னு போயிட்டு இருந்தது கூட்டம். நல்ல விஷயம் தானேன்னு கேட்பீங்க, நல்ல விஷயம்தான். ஆனால் கூட்டம் நடந்தது ஊராட்சியில் இருக்கிற 3வது மாடியில். யாராவது மாற்றுத்திறனாளிகளுக்கு 3வது மாடியில் கூட்டம் நடத்துவாங்களா? அதை விட கூட்டத்துக்குள்ள உட்கார்ந்துருந்தவங்க எல்லாம் அதிகாரிகளும் அரசியல் கட்சியினரும் தான். மாற்றுத்திறனாளிகள் பட்ட பாட்டை எல்லாம் சிலர் பதமா எடுத்து மாவட்ட ஆட்சியருக்கு புகார் செஞ்சிருக்காங்களாம். இனிமே இப்படி நடக்காதுன்னு ஊராட்சி நிர்வாகம் வருத்தம் தெரிவிச்சிருக்கு. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகில் இருக்கும் பாகல்பட்டி கிராமத்துல மயில்களின் வருகை அதிகரிச்சிருக்கு. ஓமலூர் வட்டார பகுதிகள் வறட்சியா உள்ள கிராமங்களை கொண்ட பகுதி. அதிலும் செல்லப்பிள்ளைக்குட்டை, பாகல்பட்டி, முத்துநாயக்கன்பட்டி போன்ற கிராமங்கள் மேடான நிலங்களை கொண்ட பகுதிகள். இந்த நிலையில கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பெய்த மழையால இங்குள்ள பல்வேறு பகுதிகள் பசுமை நிறைந்த பகுதிகளா மாறியிருக்கு. இதன் காரணமா இங்க மயில்களின் வரத்து அதிகரிச்சிருக்கு. நூற்றுக்கணக்கான மயில்கள் இங்க உலவி வரது பொதுமக்களுக்கும் மகிழ்ச்சி அளிச்சிருக்கு. மயில்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாம மக்கள் அதுங்களை பாதுகாத்து உணவு தானியங்களை எல்லாம் வழங்கி வராங்க. இந்த மயில்கள் எப்போதும் இங்கேயே தங்குவதற்கான நடவடிக்கைகளை வனத்துறை அதிகாரிகள் எடுக்க வேணும்னு இந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கிறாங்க. கடலூர்ல பழைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே இருக்கும் பகுதி போராட்டத்துக்கு பேர் போனது. தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பான போராட்டமும் இங்க நடந்தது. காத்திருப்பு போராட்டம் நடத்த மாவட்டத்தின் பல பகுதிகளை சேர்ந்த அரசு பணியாளர்களும் வந்திருந்தாங்க. இதனால காலையில தொடங்க இருந்த போராட்டம் 12 மணி அளவுல தான் தொடங்குச்சு. உடனே சாப்பாடு வர போராட்டத்துக்காக உட்கார்ந்து இருந்த இடத்துலயே எல்லாரும் சாப்பிட தொடங்கிட்டாங்க. இதை பார்க்க உணவு உண்ணும் போராட்டம் போல இருந்துதான். Mama